வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட குரல் குட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மிஷன்ல இருக்கோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான அதே சமயம் மர்மமான இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். வாங்க போகலாம். அதோ பாருங்க, எவ்வளவு பெரிய நீல திமிங்கலம் மெதுவா நீந்தி போகுது. இங்க பாருங்க, கலர் கலரா சின்ன சின்ன மீன்கள் கூட்டம் கூட்டமா விளையாடுது. அப்புறம் அந்த பாறைக்கடியில அமைதியா தூங்குற கடலாம. பவளப்பாறைகள் எவ்வளோ அழகல்ல. ஆனா நண்பர்களே, இந்த அழகுக்கும் இந்த உயிரினங்களுக்கும் பின்னாடி ஒரு பயங்கரமான ஆபத்து காத்துட்டு இருக்கு. பாவம், இது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆமாங்க, இவங்களுக்கு தெரியாம ரொம்ப நாளா ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அது யார் தெரியுமா? வானத்துல இருக்கிற மேகங்கள். இந்த மேகங்கள் தினமும் இங்க வந்து இந்த கடல்ல இருக்கிற நல்ல தண்ணீரை திருடிட்டு போகுது. ஆனா அந்த தண்ணிய திரும்பி கொடுக்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்குது. ரொம்ப நாளாச்சு இங்க மழை பெஞ்சேவும். இதைத்தான் நம்ம வள்ளுவர் தாத்தா அன்னைக்கே எச்சரிச்சிருக்காரு இந்த குறள் மூலமா. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுத்தெழலி தான் நல்காதாகிவிடின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேகம் கடல்ல இருந்து தண்ணியை திருப்பி தரலைனா இந்த பெரிய கடலும் வத்தி போகும், இதுல இருக்கிற உயிரினங்களும் அழிஞ்சு போகும் அப்படின்னு அன்னைக்கே எச்சரிச்சாரு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு ராக்கெட்டா மாத்தி நேரா அந்த மேகக்கூட்டத்துக்கிட்டேயே போக போறோம். அந்த மேகக்கூட்டத்துக்கூட சண்டை போட்டு திருடிட்டு போன தண்ணிய திரும்பி கொண்டு வந்து இந்த ஆழ்கடல் நண்பர்கள்ட்டையே சேர்க்க சொல்ல போறோம். பார்த்தீர்களா நண்பர்களே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மேகக்கூட்டத்துக்கூட சண்டை போட்டு நம்ம மழை நீரை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இப்ப இந்த ஆழ்கடல் நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் இந்த மேஜிக் புக்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. இதுதான் திருக்குறள், வள்ளுவர் தாத்தா எழுதினது. ஆயுதை ஏந்தி ஜெயிக்கிறது அந்த காலம், அறிவை ஏந்தி ஜெயிக்கிறது தான் என் ஸ்டைல். நான் பார்க்கறதுக்கு தான் குட்டி, ஆனா என்னோட குரல் ஒன்னொன்னும் கெட்டி. வள்ளுவர் தாத்தா சொன்னது எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா நண்பர்களே. கடலே ஆனாலும் கூட மழை இல்லைன்னா அதுக்கு மரியாதை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த குரல்ல ஒரு புது அத்தியாயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.